அடடே ஜோசியர் சுவாமின் நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சௌக்கியமா? மிகவும் சௌக்கியமாக இருக்கிறேன் பட்டரே. நல்லது. அடியே நலனுக்கு ஒரு குறையும் இல்லை. அனைத்தும் சௌக்கியமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நல்ல திசையில் நல்ல புக்தி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். அடடே, என் தொழில் வழியிலேயே பேசுகிறீர்கள். நீரும் ஜோதிட சாஸ்திரத்தை சற்று அறிந்து வைத்திருக்கிறீர் போல இருக்கிறது. அச்சச்சோ, இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீர் இந்த ஊரில் இருக்கும் போது அடியேன் ஜோசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்பாடா, என் தொழிலுக்கு பங்கம் இல்லை. ஏன் சேஷாதிரி சுவாமி, நீர் ராஜாங்க காரியங்களுக்கு நாள் பார்த்து கொடுக்கிறீர். பெரிய இடத்து சம்பந்தம் உள்ளவர், உம் தொழிலுக்கு பங்கம் ஏற்படுத்தி விட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாளும் கோளும் நம் வசத்தில் இல்லை என்றால் அவை நம்மை படாத பாடுபடுத்திவிடும். தொழிலுக்கும் பங்கத்தை ஏற்படுத்திவிடும். அது உமக்கு தெரியுமா? ஜோசியருக்கே இந்த நிலைமைதானோ? எனக்கும் கஷ்டகாலம் என்று ஒன்று உண்டு. அது உமக்கும் உண்டு. ஏன் சுவாமி என்னை பயமுறுத்துகிறீர்? கவலைப்படாதீர் பட்டரே, ஒரு பேச்சிற்காகத்தான் சொன்னேன். அப்பாடா. வந்தனம் பட்டரே. அடடே, வந்தனம் சுவாமி. இவரை எங்கோ பார்த்த மாதிரி தெரிகிறதே. அடியேனின் வந்தனம். வந்தனம் சுவாமிகளே. அடியேனை தாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை. ஆனால் தங்களை யாராலும் மறக்க முடியாதே. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தானே தாங்கள்? சரியாக சொன்னீர் சேஷாத்ரி. தேவரீர் திருக்கச்சி நம்பி சுவாமிகளே தான். ஜோசியர் ஆயிற்றே, கணிக்காமல் இருப்பீரா? அடியேன் சொன்னதில் எந்த ஜோதிட கணிப்பும் இல்லை. காஞ்சியம்பதியில் இவரை தெரியாமல் இருந்தால் அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சுவாமி, இவர் பெயர் சேஷாத்ரி. பெரிய ஜோதிடர். ராஜாங்கத்தில் ஆஸ்தான ஜோதிஷ பண்டிதர் என்றால் அது மிகையாகாது. கணிப்புகள் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். எதையும் பட்டென்று சொல்லிவிடுவார். நான் சொல்வதில்லை. ஜோதிட வாக்கானது என்ன சூழ்நிலை நிலவுகிறதோ அதை சொல்லிவிடும். வாக்கெல்லாம் சரிதான். ஆனால் உம் நாக்கு இருக்கிறதே, அதன் வல்லமையே தனி. சுவாமியின் நாவிற்கு அப்படி ஒரு பலிதம். எது எப்படி இருந்தாலும் ஜோதிடம் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயம். வேதத்தின் ஒரு அங்கம். அவரவர் கர்மானுஷ்டானங்களை செய்யவும், பருவகால வானவியல் நுணுக்கங்களை அறியவும், ராஜாங்கத்திற்கு தெரியப்படுத்தவும் ஜோதிட சாஸ்திரம் பெரும் அடித்தளமாக இருக்கிறதே. மிகவும் சரியாக சொன்னார் திருக்கச்சி நம்பிகள். ஜோதிட சாஸ்திரம் என்பது கணக்கும் விஞ்ஞானமும் கலந்த ஓர் அற்புதமான விஷயம். இருப்பினும் ஒரு சில நேரங்களில் ஒரு பலனை உத்தேசித்து சொன்னால் அதற்கு எதிர்பாராவிதமாக நடக்கின்றது. அதற்காக கோள்களையும் அதை கொண்டு கணிக்கப்படும் கணக்கையும் குறை சொல்லிவிட முடியாது. ஜோதிடத்தை கையாளும் ஜோசியரின் அறிவு மற்றும் திறமை அதை பொறுத்த விஷயம். எல்லாவற்றிற்கும் எடுப்பாக ஒரு பதிலை தயாராக வைத்திருக்கிறீர். உண்மையை தானே சொன்னேன். அடியேனுக்கு என்னவோ இதிலெல்லாம் அவ்வளவாக முனைப்பு ஏற்படுவதில்லை. அடியேனுக்கு அது போன்ற அவசியமும் ஏற்படவில்லை. அனைத்தையும் அந்த வரதனுக்கே அடியேன் அர்ப்பணித்து விட்டேன். பிறகு எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? நம்பிகளே, கோள்களுக்கு உரிய அதிகாரிகளும் அந்த வரதனால் அமர்த்தப்பட்டவர்களே. அதனால் அவர்களும் தம் காரியங்களை செய்யத்தானே வேண்டும். அதன்படி பார்த்தால் உங்களுக்கும் சில பலாபலன்களை அளிக்கத்தானே வேண்டும். ஜோசியரே, நீர் என்ன சொல்ல வருகிறீர்? பகவத் கைங்கரியங்கள் செய்து கொண்டு வந்தாலும் கோள் சாரத்தின்படி இவருக்கு நற்பலனும் உண்டு, நிஷ்பலனும் உண்டு. அதாவது கஷ்டப்பட வேண்டிய காலம், நஷ்டப்பட வேண்டிய காலம் என்று ஒன்று வரும்போது இவரும் அனுபவிக்கத்தான் வேண்டுமென்றேன். சரி, உமக்கு என்ன நட்சத்திரம்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, வருங்காலத்தை பற்றி அறிவதில் அடியேனுக்கு விருப்பமில்லை. அதனாலோ என்னவோ அடியேனின் ராசியையும் நட்சத்திரத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீர்? நட்சத்திரத்தையும் ராசியும் கூடவா ஒருவர் மறந்து விடுவார்? சேஷாத்ரி, நீர் சொல்வது சராசரி மனிதருக்கு, இவருக்கு அல்ல. இவர் அந்த வரதனை தவிர வேறு எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதவர். அவரை கேட்டால் எப்படி? இவருடைய நட்சத்திரத்தையும் ராசியையும் அடியேன் சொல்கிறேன். எப்படி சொல்வீர்கள் பட்டரே? தங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சென்ற முறை உங்களுடைய தாயும் தந்தையும் தங்களை காண வந்திருந்த போது அடியேன் கேட்டு தெரிந்து கொண்டேன். இது வேறா? ஆமாம் சேஷாத்ரி, இவரது நட்சத்திரம் மிருகசீரிஷம், ரிஷபராசி.
சரிதான். தற்போது இவருக்கு 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன திருக்கட்சி நம்பிகளே, 7.5 சனி என்றால் பயந்து நடுங்காதவர்களே இல்லை எனலாம். தாங்களோ ஏளன புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பட்டரே, இவரோ அடியேனுக்கு 7.5 சனி என்கிறார். ஆனால் அடியேனோ இந்த க்ஷணம் வரை அந்த வரதனின் துதிப்பாடி குதூகலத்தோடு இருக்கிறேன். அவனும் என்னோடு மிகவும் பார்த்தனாகவே இருக்கிறான். அந்யோன்யத்திலும் ஒருபடி மேலோங்கியே இருக்கிறான். அடியேனை கேட்டால் ஒருவேளை இந்த 7.5 சனியால் தான் அடியேனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அடியேனுக்கு எப்பொழுதும் 7.5 சனி இருப்பதே நல்லது. நம்பிகளே, இதன் வீரியம் தெரியாமல் தாங்கள் வேடிக்கையாகவும் அலட்சியமாகவும் பேசுகிறீர்கள். அடியேன் அலட்சியப்படுத்தவில்லை சுவாமி. இந்த காலகட்டம் என்ன செய்யும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒருவருடைய மனதையோ உடல் நலத்தையோ அல்லது அவரிடம் உள்ள ஐஸ்வர்யத்தையோ பாதிக்கப் போகிறது. அடியேனுடைய மனமோ அந்த வரதனிடம் இருக்கிறது. உடல் நலத்தை பற்றிய கவலையே அடியேனுக்கு இல்லை. ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று விட்டு விலக்கி வெகு நாட்கள் ஆகிவிட்டன. இதில் அடியேனுக்கு பாதிப்புகள் ஏதுமில்லை. அதை பற்றி அச்சுற வேண்டிய அவசியமும் இல்லை. தங்களை ஒரு வைஷ்ணவராக சந்தித்ததில் அடியேனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வருகிறேன் பட்டரே. வாரும் சுவாமி. என்ன ஜோசியரே, அவர் போவதையே பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர் ஒரு வித்தியாசமான பிறவி, எதற்கும் சஞ்சலப்படாதவர். எதிர்கால பலனை எல்லாம் தெரிந்து கொள்வதை அவசியமற்றது என்பார். அதை பொருட்படுத்தவும் மாட்டார். அவர் பொருட்படுத்த மாட்டார். ஆனால் கோள்கள் அப்படி விட்டுவிடாது. அதிலும் சனி சும்மா விட்டு விடுவாரா என்ன? பொறுத்திருந்து பாரும். இருப்பினும் அந்த பட்டுவின் இடத்தில் தஞ்சாவை பட்டும் படாமல் நடந்து கொள்ளச் சொல். அதிகம் நெருங்கி பழகாமல் அளவோடு இருக்கச் சொல். ஏனென்றால் நாம் யாருடன் பழகுகிறோமோ அந்த சுபாவம் நமக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. சுவாமி, பால் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த விசிறியை கொடுங்கள். சுவாமி, என்ன நீங்கள் கொடுத்த பாலை பருகாமல் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னை பார்க்கவில்லை. நீ பெருமாளின் முன் விளக்கேற்றி வைத்துவிட்டு பாசுரத்தால் செய்வித்தாயே, அந்த பாசுரத்தை மனோரீதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். திருமறு மார்பு நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்துயிர்களெல்லாம் பெருவுருக்கொன்று சுட்டிட்டு ஈட்டிய விளையரேலும் அருவினை பயணத்துய்யார் அரங்கமா நகருளானே. இதுதானே நீ சேவித்த பாசுரம்? ஆம் சுவாமி. மிகவும் மதுரமாக இருந்தது. இதன் பொருள் உனக்கு தெரியுமா? நான் அறிந்தவரை சொல்கிறேன். ஏதேனும் தவறாக இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறேன். இது தொண்டரடி பொடி ஆழ்வார் பாசுரம். இந்த பாசுரத்தின் பொருள், திருமகளையும் ஸ்ரீவத்சமென்னும் மருவையும் மார்பில் தரித்துள்ளவனே, அரங்கமா நகருளானே, இப்பெரிய பூமியிலுள்ள
ஜீவராசிகளெல்லாம் நடுங்கும்படி ஆயுதங்களால் கொலை செய்தும் தீயினால் கொளுத்தியும் சம்பாதிக்கப்பட்ட பாவத்தையுடையவர்களானாலும் உன்னை தங்கள் நெஞ்சிலே விளங்கும்படி வைத்து திடமான நம்பிக்கையுடையவராக இருப்பாரேயானால் அவர்கள் கொடிய பாவங்களினுடைய பலனை அனுபவிக்க மாட்டார்கள். அருமை, அருமை. சென்ற முறை பாசுரத்தை மட்டும் சொன்னாய், இப்பொழுது பொருளையும் தெரிந்து வைத்திருக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி. இதையெல்லாம் எப்பொழுது தெரிந்து கொண்டாய்? உங்கள் விருப்பம் எது என்பதை என்று தெரிந்து கொண்டேனோ அப்பொழுதே அதற்கு தக்கவாறு என்னை மாற்றிக்கொண்டேன். சத்விஷயங்களுக்காக நம்மை நாமே மாற்றிக்கொள்வது நல்லதுதான். இதேபோல் வேறு ஒரு விஷயத்திலும் நீ உன்னை மாற்றிக்கொள்வது நல்லது. சுவாமி, நீங்கள் அன்று சொன்ன பின் நான் சொக்கட்டான் பக்கமே செல்வதில்லை. அதில் எனக்கு நாட்டமும் இல்லை. அடியேன் சொக்கட்டான் விளையாட்டை பற்றி சொல்லவில்லை. சொக்கட்டானை வைத்து உன்னுடன் விளையாடினாலே அவளை பற்றி சொல்கிறேன். பட்டு மாமியை பற்றியா? அந்த மாமி சற்று படபடவென பேசுவாள். ஆனால் அப்பாவி. பாவியா அப்பாவியா என்பது அவரவர் கண்ணோட்டத்தையும் அவர்கள் அனுபவத்தையும் பொறுத்தது. பட்டு கெட்டவள் என்று அடியேன் சொல்லவில்லை. ஆனால் சிலரிடம் இந்த பூர்வ ஜென்ம வாசனை என்று சொல்வார்களே, அது இந்த ஜென்மத்திலும் சிறிதளவு தொடர்ந்து கொண்டிருக்கும். விட்ட குறை தொட்ட குறை என்பது போல் எளிதில் அவர்களை விட்டு போகாது. ஆனால் அந்த மாமி என்ன செய்தாலும் என் நலன் கருதி என் மீது அக்கறை கொண்டு நல்லெண்ணத்தில்தான் செய்கிறாள். அவள் எண்ணம் எப்படியோ, ஆனால் செயல்பாடு உச்சிதமாக இல்லை. எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது. இந்த கணிப்பு ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த பட்டுவிடம் பழகுவதில் ஒரு வரம்பை, ஒரு வரைமுறையை கடைபிடிப்பது நல்லது. இதுதான் பட்டுவை பற்றிய உங்கள் அபிப்பிராயமா? இது அடியேனின் அபிப்பிராயம் அல்ல, திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் அபிப்பிராயம். அவருடைய கணிப்பு என்றுமே தவறியதில்லை. பொதுவாக திருக்கச்சி நம்பி சுவாமிகள் யாரை பற்றியும் குறை சொல்பவர் அல்ல. ஆனால் அவருக்கே இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டதால் பட்டுவிடம் பார்த்து நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நீங்களே சொன்ன பிறகு அதை மீறி நான் செயல்பட மாட்டேன். உங்கள் திருப்திதான் என் திருப்தி. அதேபோல் குருநாதரின் திருப்திதான் அடியேனுக்கு முக்கியம். நம்பி சுவாமிகள் பிரத்யேகமாக அழைத்து கூறியதால் அது நிச்சயம் பொருள் பதிந்ததாகத்தான் இருக்கும். அவர் மனம் நோகாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவசியம் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன். நேரமாகிவிட்டது. முதலில் பாலை அருந்திவிட்டு வந்து படுங்கள். அதிகாலையில் கோயிலுக்கு போக வேண்டும் என்றீர்களே. ஆமாம் ஆமாம். வா போகலாம். அகத்தினுள்ளே அந்த பொடிசு கமலை, வெளியிலே திருக்கச்சி நம்பியா? பட்டோ, சக்கரவியூகத்திற்குள் நுழைந்து விட்டாய். இவர்களை சாமர்த்தியமாக கையாள வேண்டும். கௌசல்யாவிற்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். தஞ்சாவின் கட்டுப்பாட்டிற்குள் ராமானுஜரை கொண்டு வருவதற்கு முன்பு திருக்கச்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்து ராமானுஜரை விடுவிக்க வேண்டும். விடுவிக்கிறேன். சாரதி, சாரதி உன்னைத்தான். சாமி, அப்படி என்னப்பா பலமான யோசனை உன் உள்ளத்தில்? உன் முகத்தில் கவலை குடிகொண்டிருக்கிறதே, ஏதாவது பிரச்சனையா? வேற என்ன சாமி, குடும்பம்னு ஒண்ணு இருந்தா குழப்பம்னு ஒண்ணு இருக்கதானே செய்யுது சாமி. வந்திருக்கிற சங்கடத்தை நினைச்சு குழப்பத்துல இருக்கிற சாமி. அப்படி என்னப்பா குழப்பம் உனக்கு? எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு சாமி. நான் முன்னாடியே போய் மாமனா மரியாதை செஞ்சு
ஏற்பாட்டை எல்லாம் முன்னாடி இருந்து செய்யணும்னு என் ஆத்தா சொல்லுச்சு. நம்ம பொண்ணுக்கு பரிசம் போட்டதுக்கு உங்க அக்கா எப்ப வந்தாங்க? சடங்கு அன்னைக்கு காலையில தானே வந்தாங்க. நாமளும் உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு காலையில போனா போதும்னு என் பொஞ்சாதி சொல்றா சாமி. ஆத்தா சொல்றபடி முன்னாடி போறதா இல்ல பொஞ்சாதி சொல்றபடி கல்யாணத்தன்னைக்கு போறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. என்ன சாமி சிரிக்கிறீங்க? அந்த குழப்பெல்லாம் உங்களுக்கு ஏது சாமி? வருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய பதவிசா நீங்க தேடிக்கிட்டீங்க. சாரதி, சங்கடமோ குழப்பமோ நாம் பார்க்கும் பார்வையில்தான் இருக்கிறது. அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் குழப்பம் நீங்கிவிடுமா என்ன? எதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆண் பிள்ளையாக சட்டென்று சமயோஜிதமாக ஒரு தீர்வை யோசிக்க வேண்டாமா? அப்படி செஞ்சா தீர்வு கிடைச்சிடுமா சாமி? ஏன் கிடைக்காமல்? எப்படியும் உன் அக்காள் மகள் கல்யாணத்திற்கு என்று உனக்கும் உன் இல்லாளுக்கும் நிச்சயம் வஸ்திரங்கள் புடவைகள் என பலதும் வாங்கி வைத்திருப்பாள். உயர்ந்தரக பட்டு புடவை ஒன்று உனக்காகவே என் அக்கா வாங்கி வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் என்று நீ சொன்னால், உனக்கு முன்பாகவே கிளம்பி தயாராகவே காத்திருக்க போகிறாள் உன் இல்லாள். பிறகென்ன, கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்திவிட்டு வா. அட, இது அந்த வரதன் சொன்ன யோசனையா சாமி? ஆனால் தளிகை நீங்கள் செய்து அல்ல, தஞ்சா செய்து. தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம் இது உயர்வு என்ற எண்ணத்தோடு இறைவியை உருவாக்கியிருந்தால் இறைவி உயர்வு.